இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் மசாலா பார்க்க போகிறோம். இது நாட்டு கத்திரிக்காய். இது காரைக்குடி ஸ்பெஷல் நாட்டு கத்திரிக்காய். இது ஆர்கானிக்கு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இதில் மசாலா செய்யலாம். எங்கள் ஊரில் இது கோசுமல்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது செட்டிநாட்டு ஸ்பெஷல் இந்த கத்திரிக்காய். அது இன்றைக்கி தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, பட்டை, பூ, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி. இந்த கத்திரிக்காய் நான் எதுக்கு காட்டினேன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கத்திரிக்காய் வரும். எங்கள் மாவட்டத்தில் இந்த ஸ்லைஸில் இந்த மாதிரி ஸ்லைஸில் நறுக்கிக்கணும். அப்புறம் உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கு, அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பெரிய உருளைக்கிழங்கு தேவை. 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சிருச்சு. கடுகு பொரி ஊற்றி உளுந்து, கருவேப்பிலை, பட்டை, கல்பாசி, சீரகம், சோம்பு தான் செட்டிநாட்டு சமையலில் ஸ்பெஷல். இதுக்கு தேவை இந்த 4 கத்திரிக்காய், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு. அதை நான் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயமும் நல்லா வதங்கணும். அப்படி தக்காளி, சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, இது காரைக்குடி ஸ்பெஷல் கத்திரிக்காய் மசாலா. இது பேர் இந்த கத்திரிக்காயை நீங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா கத்திரிக்காய் இதை வாங்குங்க. நாட்டு கத்திரிக்காய்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சமைச்சு பாருங்கள், தெரியும், இவ்வளோ நல்லாயிருக்கும். 1/8 டீஸ்பூன் மஞ்சள் போதும். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மல்லித்தூளும் 1 ஸ்பூன். இதுகள்லாம் போட்டு இந்த மசாலையெல்லாம் போட்டு நல்லா கிளறணும். தேவைக்கேற்ப தண்ணி. கொதி வந்திருக்கு, அப்படியே மூடணும். தண்ணி நல்லா வதனோன்னா சுருளை கிண்டி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம்லாம் நல்லாயிருக்கும்.